கர்த்தருடைய விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான அந்த காலை வேளையில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அருமையான அந்த காலை வேளையில் கூட ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரில் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம்பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த 28 அதிகாரத்தில் 1வது வசனத்தில் யாக்கோபு தன்னுடைய குமாரனை அழைத்து தூர தேசத்தில் இருக்கிற தன்னுடைய மைத்தனன், அதாவது ரெபேக்காளுடைய அண்ணன் வீட்டில் போய் யாக்கோபு பெண் கொள்ளும்படியாக அனுப்புகிறத பார்க்கிறோம். நீ அருகில் இருக்கிற கானானியருடைய குமாரத்திகள் பெண் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி, உன் சகோதரனாகிய ஏசாவை போல அருகில் இருக்கிற கானானியருடைய குமாரத்திலே நீ பெண் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி என்ன சொல்கிறார் என்றால், ஈசாக்கு யாக்கோபை பார்த்து, நீ தூர தேசத்தில் இருக்கிற உன் மாமனுடைய வீட்டுக்கு சென்று அங்கே உனக்காக பெண் கொள் என்று சொல்லி அனுப்புகிறத பார்க்கிறோம். இதில் இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இந்த 1வது வசனத்திலேருந்து 22வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஒன்று, தகப்பனுடைய கட்டளை. ஆதியாகமம் 28:1 வாசிக்கிறோம். அது தகப்பனுடைய கட்டளையை பார்க்கிறோம். அடுத்து தகப்பனின் ஆசீர்வாதம். முதல்ல கட்டளை, 2வது காரியம் ஆசீர்வாதம். ஆதியாகமம் 28:3-5 வரைக்கும் வாசிக்கும் பொழுது தகப்பனாகிய ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்தை குறித்து வாசிக்கிறோம். அடுத்து ஆதியாகமம் 28:13-15 வரைக்கும் வாசிங்கன்னா ஆண்டுடைய வாக்கு தத்தம் அங்கே பார்க்குறோம். அடுத்து யாக்கோபின் பொருத்தனையை குறித்து 28 அதிகாரத்தில், இந்த அதிகாரத்தில் 22வது வசனத்தில் யாக்கோபின் பொருத்தனையை பார்க்கிறோம். 4 காரியங்களை இதில் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒன்று, தகப்பனுடைய கட்டளை. அவன் தகப்பனுடைய கட்டளைக்கு யாக்கோபு கீழ்ப்படிந்தானா என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீ இங்கே பெண் கொள்ள வேண்டாம், உன் மாமனுடைய வீட்டில் போய் உனக்கு பெண் கொள் என்று சொல்லி ஈசாக்கு கொடுத்த கட்டளைக்கு யாக்கோபு கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 28 அதிகாரத்தில் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு புறப்பட்டு போனதையும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தகப்பனுடைய தாயினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து போனான்னு சொல்லி இங்கே வாசிக்கிறோம். யாக்கோபுவினுடைய முந்தைய வாழ்க்கை ஒரு முரட்டாட்டமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஏமாற்றுகிறவனாக, அவனுடைய பெயருக்கேற்றார் போல. யாக்கோபு என்றால் எத்தனை என்று சொல்லி அர்த்தம். அவனுடைய பெயருக்கேற்றார் போல அவன் ஏமாற்றுகிறவனாய், தகப்பனை சகோதரனை ஏமாற்றுகிறவனாய் காணப்பட்டான். இங்கே தகப்பனுடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிந்து போகிறத பார்க்கிறோம். முந்தைய வாழ்க்கையை விட யாக்கோபுனுடைய பிந்தைய வாழ்க்கை ரொம்ப கீழ்ப்படுதலாகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவன் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து போனான் என்று சொல்லி பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட கடந்த நாட்களில், கடந்த காலங்களில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத, பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு, தேவன் நம்மை வைத்திருக்கிற சபையிலே ஊழியக்காரர்கள் மூலமாக பேசுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இதை யாக்கோபினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். 2வது காரியம், தகப்பனுடைய ஆசீர்வாதம். அப்படி கீழ்ப்படிந்து போகும் பொழுது தகப்பன் அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். 3வது வசனத்தில் வாசிக்கிறோம் 28:3, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி அவன் ஆசீர்வதித்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுதலை கர்த்தர் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். அடுத்து பார்க்கிறோம், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தோம். அடுத்து தேவனுடைய வாக்கு தத்தம். இப்படியாக யாக்கோபு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய சகோதரனாகிய ஏசாவை போல அல்ல, தகப்பனாகிய ஈசாக்கு மற்றும் அவனுடைய தாயாகிய ரெபேக்காளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்லும் பொழுது
கர்த்தர் அங்கே ஒரு தரிசனத்தை யாக்கோபுக்கு காண்பிக்கிறார். 10வது வசனத்திலிருந்து நான் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பரலோக தரிசனத்தை யாக்கோபுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். அங்கே கர்த்தர் ஒரு வாக்கு தத்துவத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். தரிசனத்தை காண்பித்து ஒரு வாக்கு தத்துவத்தையும் கர்த்தர் கொடுக்கிறத பார்க்கிறோம். 28வது அதிகாரத்தில் அந்த 13வது வசனத்தில், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறத பார்க்கிறோம். தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து போகின்ற பிள்ளையை கர்த்தர் இங்கே ஆசீர்வதித்து வாக்கு தத்தம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். யாருக்கு கர்த்தர் நல்ல வார்த்தைகளை, ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை தருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. ஆனால் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் போகும் பொழுது மாத்திரமல்ல, பெற்றோர்கள் கீழ்ப்படுகிற ஒரு நல்ல பிள்ளையாக யாக்கோபுவை இங்கே பார்க்கிறோம். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தோலை போலிருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுக்கிறத பார்க்கிறோம். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆபிரகாமுக்கு, அதாவது யாக்கோபினுடைய தாத்தாவிற்கு கொடுத்த அதே வாக்கு தத்துவத்தை இங்கே கீழ்ப்படிந்து போன யாக்கோபுக்கும் கர்த்தர் தருகிறதை பார்க்கிறோம். நீ போய் அந்த தேசத்தில், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஆண்டவர் சொல்ல, உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னதை கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து போகும் பொழுது நிச்சயமாக ஆபிரகாமை போல, ஆபிரகாம் ஒரு சமயத்தில் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். தகப்பனுடைய இனத்தையும் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்ட பொழுது அவன் கட்டளையிட்டு புறப்பட்டு போனபடினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல் தன்னுடைய தாத்தாவை போல இங்கே யாக்கோபுவும் தகப்பனுடைய கட்டளைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிற ஒரு பிள்ளையாக காணப்பட்டார்னு சொல்லி பார்க்குறோம். கடைசியாக பார்க்கிறோம் 20வது வசனத்தில், நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் என்று சொல்லி, தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். 4 காரியங்கள். 1 தகப்பனுடைய கட்டளை, 2வது தகப்பனுடைய ஆசீர்வாதம், 3வது தேவனின் வாக்கு தத்தம், 4வது யாக்கோபின் பொருத்தனை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் தேவன் தருகிற எல்லாவற்றிலும் நான் அவருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணுகிறதை பார்க்கிறோம். நாம் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையையும் நமக்குரியவிலும் ஆண்டவருக்கு பொருத்தனையாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆமென். பொருத்தனை பண்ணி அது உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான இந்த காலவெளியில் கூட நாம் கேட்ட வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்பிடிதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே ஆனால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சொன்னதை நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டுடைய ஆசீர்வாதம் நம்முடைய சிரசின் மேலே தங்க வேண்டுமானால், நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல உயர்ந்த நிலைக்கு போவதற்கு முதலாவது நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாமை போல, யாக்கோபை போல நாம் ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது மாத்திரமே நாம் ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அப்படியாய் ஆமேன் கர்த்தர் நமக்கு தருகிறவைகளை, ஆமேன் கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு தருகிறவைகளை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கவும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். முதலாவது நம்முடையவைகளை பார்க்கிலும் முதலாவது நம்மை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகள் இந்த காலவெளியில் தருவாராக. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.